ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான அழகிய காதல் உலகிற்குள் நுழைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். காற்றில் கரைந்த பனித்துளி. விழிகளில் சினத்தையும் நெஞ்சில் அளப்பரிய பாசத்தையும் சுமந்து நிற்கும் நாயகனுக்கும் மென்மையான குணத்தால் உலகையே வெல்ல துடிக்கும் நாயகிக்கும் இடையே பிறக்கும் சுவையான ரொமான்டிக் காதல் கதை. எபிசோட் 1. சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாலையில் ஒரு பெண் அவசரமாக விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தாள். அவள் வேறு யாருமில்லை, நம் கதையின் நாயகி மகிழினிதான். அவள் பார்ப்பதற்கு ஒரு மாடல் அழகியைப் போல் அவ்வளவு அழகாக இருந்தாள். அழகிய கருவிழிகள், ரோஜா இதழ்கள் போன்ற உதடுகள், பால் போன்ற வெள்ளை நிற மேனியுடன் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். யாராவது ஒருமுறை அவளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க தோன்றும், அவ்வளவு அழகு. விமான நிலையத்தில் இருந்து வெளியேறியவள் ஒரு கேப் புக் செய்துவிட்டு தனது புதிய ஃப்ளாட்டிற்கு சென்றாள். பிறகு முகம் கழுவி ஃப்ரெஷ்அப் ஆகி சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு வெளியே வந்து ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தவள் பின்னர் தனது ஃபோனில் இருந்து தன் தோழிக்கு ஃபோன் செய்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருப்பிடத்தை அவளுக்கு அனுப்பி அங்கு வருமாறு கூறியவள் அவளும் சற்று நேரத்தில் கிளம்பி அந்த புகழ்பெற்ற ரெஸ்டாரண்ட்டை நோக்கி சென்றாள். டெல்லியின் அந்த புகழ்பெற்ற ரெஸ்டாரண்ட்டின் நுழைவாயிலில் குளிர்சாதன வசதியுடன் மெல்லிய காற்றோடு காஃபியின் நறுமணமும் கலந்திருந்த அந்த மாலை பொழுதில் மகிழினி உள்ளே வந்தவள் வேகமாக வந்து கொண்டே தன் சுடிதார் சாலை சரி செய்தபடி ஓரடி எடுத்து வைக்க, விதியின் சதியோ இல்லை காதலின் தொடக்கமோ, எதிர்பாராத விதமாக அங்கே எதிரே வந்த ஒரு கம்பீரமான உருவத்தின் மீது வேகமாக மோதிவிட்டாள். அவன் மோதியதில் திடீர் அதிர்ச்சியில் நிலை தடுமாறி கீழே விழப்போனவள் பயத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள, அவள் கீழே விழும் முன் ஒரு வலிமையான சூடான கரம் அவளது இடையை சுற்றி வளைத்து அப்படியே தன்பால் இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்தான். அவளோ மெதுவாக தன் கண்களை திறந்து பார்க்க, அவளுக்கு மிக அருகில் அவளை தாங்கி பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் ஒருவன். அவன் வேறு யாருமில்லை, நம் கதையின் நாயகன் செழியன். இருவரின் பார்வைகளும் நேருக்கு நேர் சந்திக்க அவனின் ஆழமான விழிகளில் அவளின் பால் போன்ற முகம் பிரதிபலித்தது. அவளது ரோஜா இதழ்களின் மெல்லிய துடிப்பும் வேகமான மூச்சுக்காற்றும் அவனின் நெஞ்சில் பட்டு தெறிக்க, முதன் முறையாக ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் அவனின் இதய துடிப்பை அதிகமாக்கியது. அவளது இடையை ஏந்தியிருந்த அவனது விரல்களின் சூடு அவளின் உடலெங்கும் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்ச, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எல்லாவற்றையும் மறந்து அந்த நொடியில் அப்படியே உறைந்து நின்றனர். திடீரென அந்த பிரம்மாண்ட ஹோட்டலின் பாடல் இசைக்க, இருவருமே தங்களின் நிலையை உணர, சட்டென்று அவனிடமிருந்து பிரிந்தவள் படபடப்புடன் அவள் தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள். அவளது கன்னங்கள் வெட்கத்திலும் அதிர்ச்சியிலும் லேசாக சிவந்திருக்க, அவனின் கண்களை நேருக்கு நேராக பார்க்க துணிவு இல்லாமல் தரையை பார்த்தபடி, சாரி இன்று திக்கி திணறி தடுமாறும் குரலில் மன்னிப்பு கேட்டுவிட்டு மின்னல் வேகத்தில் ரெஸ்டாரண்ட்டின் உள்ளே சென்று விட்டாள். அவளின் அழகிய விழிகளில் தன்னை தொலைத்த செழியன் சில நொடிகள் சிலையாக நிற்க, அவனது கைகளில் இன்னும் அவளது இடையின் மென்மை அப்படியே தங்கியிருந்தது. அவனின் இதய கூட்டை திருடிச் சென்ற அந்த காந்த கண்களை பற்றிய சிந்தனையோடு தன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையை ஏந்தியபடி அவள் சென்ற திசையவே பார்த்து கொண்டிருந்தான். அவள் பதற்றத்துடன் சென்ற அந்த நொடி அவனின் உதடுகளில் அதுவரை யாரும் பார்த்திராத ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. 6 அடி உயர கம்பீரமும் காந்தம் போல் இருக்கும் கண்களும் கொண்ட செழியனுக்கு இன்று வரை எந்த ஒரு பெண்ணை பார்த்தும் நெஞ்சம் தடுமாறியதே இல்லை. தொழிலில் அசுர வேகத்தில் முன்னேறும் இந்த 26 வயது பிஸ்னஸ் மேனுக்கு காதல் என்பது விரைய நேரம். ஆனால் இன்று மகிழினி தன் மீது மோதி சென்ற அந்த ஒரு நொடியில் அவனது இதயத்தின் கதவுகள் லேசாக திறந்தன. அவளது கண்களில் இருந்த காந்த பார்வையும் அவளிடமிருந்து வீசிய அந்த மென்மையான நறுமணமும் அவனின் மனதை ஏதோ செய்தது. வெளியே வந்த செழியன் காரில் ஏறிய பிறகும் அவனது கண்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டின் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. சட்டென்று தன் அருகில் அமர்ந்திருந்த மேனேஜர் ராகவை கூப்பிட்டு, ராகவ், இப்போ என் மேலே மோதிட்டு உள்ளே போனாலே அந்த பொண்ணு, அவளை பற்றின முழு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும். அவளுடைய பெயர், அட்ரஸ், செய்கிற வேலை என அவளுடைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் எனக்கு தெரிஞ்சாகணும் என்று
தன் கம்பீரமான குரலில் கட்டளையிட்டான். செலியன் கூறியதை கேட்டு ராகவ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். பெண்களை பார்த்தாலே 100 அடி தள்ளி நிற்கும் அந்த செலியன்தானா இவன்? இல்லை, எனக்கு ஏதும் காது கேட்கவில்லையா என்று தன் மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டவன் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தான். செலியன் காரை எடுக்கச் சொல்லி காரில் ஏறி அமர்ந்தாலும் அவனது இதயமோ அவளிடமே இருந்தது. செலியன் தனது கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு BMW காரில் ஏறி அமர்ந்தவனுக்கு அவளின் முகமே கண்முன் வந்து போக ஒரு நிமிடம் தன் கண்களை மூடி திறந்தவன், என்ன நடந்தாலும் சரி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த செலியனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்த மகிழினி செலியனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அவளின் தோழி பிரியா வந்து அழைத்ததும் சுயநினைவிற்கு வந்தவள் அவளை பார்த்ததும் கட்டிப்பிடித்து இருவரும் நலம் விசாரித்து கொண்டு தங்களது இருக்கையில் அமர்ந்தனர். பிரியா, எப்படி இருக்க என்று மகிழினி கேட்க, நல்லா இருக்கேன் மகி, நீ எப்படி இருக்க என்று கேட்டாள். ஏதோ இருக்கேண்டி, ஒரு பிரச்சனை, அதனால தான் மும்பையில இருந்து டெல்லி வந்துட்டேன். நான் டெல்லி வந்ததை யார்கிட்டையும் சொல்லாத பிரியா என்றாள். சரி, நீ எங்கே தங்கியிருக்க என்று பிரியா கேட்க, நான் டெல்லி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளாட் புக் பண்ணிட்டேன், அங்கே தான் தங்கியிருக்கேன் என்று கூறிய மகி வெயிட்டரை அழைத்து உணவை ஆர்டர் செய்தாள். பிறகு இருவரும் வெகுநேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினர். மகிழினி சிறிது நேரத்தில் ஃப்ளாட்டிற்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து அறையில் ஒழுங்குபடுத்த தொடங்கினாள். எல்லா வேலையையும் முடித்துவிட்டு மிகவும் சோர்வாக படுத்தவள் அசதியில் உடனே தூங்கிவிட்டாள். இங்கே செலியன் தன் ஃப்ளாட்டிற்கு வந்து அறைக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு படுக்கையில் படுத்தவனுக்கு உறக்கம் என்பதே வரவில்லை. ஏனென்றால் அவனுடைய கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் மகியின் முகமே வந்து கொண்டிருந்தது. அவன் தன் மனதிற்குள், நீ எனக்கு சீக்கிரமே கிடைச்சிடணும், நீ மட்டும் எனக்கு சொந்தமாயிட்டீன்னா நான் உன்னை வேறு எங்கேயுமே போக விட மாட்டேன் என்று கூறிக்கொண்டவன் பிறகு கண்களை மூடிக்கொண்டு லேசாக அவளை நினைத்து புன்னகைத்தபடி தூங்க முயன்றான். சுமார் அரை மணி நேரம் படுக்கையில் அங்கும் இங்கும் புரண்ட பிறகு சோர்வின் காரணமாக அவனுக்கு சிறிது நேரத்தில் தூக்கம் வந்து உறங்கிவிட்டான். மறுநாள் காலை மெல்ல சூரிய கதிர்கள் வர தூக்கம் கலைந்து எழுந்த மகி குளித்து முடித்து தயாரானவள் ஒரு மருத்துவமனையில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தாள். மகிழினி ஒரு நியூரோ சர்ஜன். பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கேப் புக் செய்து மருத்துவமனை முகவரிக்கு சென்றாள். அங்கு சென்று அனைத்து ஃபார்மாலிட்டிஸுகளையும் முடித்துக்கொண்டு மருத்துவமனையின் ஹெட்டை சந்தித்து விட்டு தன் வீட்டிற்கு கிளம்பும்போது அவள் தனக்கு முன்னால் யாரையோ பார்த்து பயந்து நடுங்கினாள். மேலும் அவளுடைய கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. அங்கே கருப்பு நிற சீருடை அணிந்த 10 ஆண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தனர். அந்த மனிதர்கள் வேறு யாரும் இல்லை, மகிழினியை துரத்தி கொண்டிருந்த அதே நபரின் ஆட்கள்தான். அவர்களை அங்கே பார்த்ததும் மகிழினி மிகவும் பயந்து நடுங்க அவளது நெற்றியில் இருந்து வியர்வை வழியத் தொடங்கியது. கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்க தன் பயத்தை ஒரு வழியாக கட்டுக்குள் கொண்டு வந்த மகிழினி கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு முன்னோக்கி சென்று அங்கே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரின் பின்னால் மறைந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஆட்கள் அங்கிருந்து சென்றதும் மகிழினி வெளியே வந்து பெருமூச்சு விட்டு தனது நெற்றி வியர்வையை துடைத்துவிட்டு பின்னர் ஒரு கேப் புக் செய்துவிட்டு தனது ஃப்ளாட்டிற்கு வந்து விட்டாள். அவள் ரூமிற்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு கட்டிலில் அமர்ந்தவளுக்கு அந்த ஆட்களை பார்த்ததிலிருந்து பயத்தில் இருந்தாள். அவளது மனதில் மிகவும் பயங்கரமான எண்ணங்களும் வரத் தொடங்கின. அவளுக்கு தன் குடும்பத்தினரை நினைத்து பெரும் பயம் ஏற்பட அவர்களை நினைத்து அவளது கண்ணில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. சிறிது நேரம் கட்டிலில் அமர்ந்து அழுதவள் அப்படியே தூங்கிவிட்டாள். இங்கு செலியன் தன் கேபினில் அமர்ந்திருந்தான். அவன் இன்று காலை முதலே மிகவும் பிஸியாக இருந்தான். இப்போது அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்தபோது அவனுக்கு திடீரென்று மகிழினியின் ஞாபகம் வர உடனே அவன் ராகவை தன் கேபினுக்கு அழைத்தான். உள்ளே வந்தவன், கூப்பிட்டீங்களா சார் என்று கேட்டான். ஆமா ராகவ், நேற்று உங்ககிட்ட ஒரு பொண்ணை பற்றிய தகவல்களை சேகரிக்க சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு, கண்டுபிடிச்சிங்களா இல்லையா என்று கேட்க அவனோ அமைதியாக நிற்க, நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல் என்றான் செலியன். சார், அது என்று ராகவ் திக்கி திணறி கொண்டு நிற்க, என்ன இழுத்துக்கிட்டு இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல் என்று அவன் தன் கம்பீரமான குரலில் கேட்க உடனே ராகவ் ஒரு பெருமூச்சை எடுத்துவிட்டு சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சார், அவங்க பேரு மகிழினி, அவங்க ஒரு நியூரோ சர்ஜன், மும்பையில் இருக்காங்க, இப்போ டெல்லி வந்திருக்காங்க,
என்னால் இவ்வளவு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது சார். ஏன்னா அவங்கள பற்றிய தகவல் ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கு என்று ஒரு வழியாக கூறி முடித்தான். அவள் பெயரை கேட்ட செழியன் தன் மனதில் மகிழினி, நல்ல பெயர் என்று சொல்லிக் கொண்டவன் மேலும் ராகவை பார்த்து, சரி இப்போ நீ போகலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கிவிட்டான். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. செழியன் மகிழினியை சந்தித்து இன்றுடன் 15 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் மகிழினியை இன்னும் அவனால் மறக்க முடியவில்லை. அவன் அவளை பற்றிய தகவல்களை திரட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. இங்கு மகிழினி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்திருந்தாள். அவள் இப்போதெல்லாம் மருத்துவமனையிலேயே மிகவும் பிஸியாக இருந்தாள். வீட்டை விட்டு வெளியே வரும்போது தன்னை முழுவதுமாக மூடிக்கொள்வாள். அன்று அந்த மனிதர்களை பார்த்த நாளிலிருந்து அவர்கள் கண்ணில் படாத அளவிற்கு அவள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாள். இன்று மகிழினி மருத்துவமனையில் இருந்து சீக்கிரமாகவே தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். மிகவும் சோர்வாக இருந்ததால் ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு படுக்கைக்கு வந்து ஓய்வெடுக்க தொடங்கினாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவளுடைய ஃபோன் அடிக்கத் தொடங்க அவள் கண்களை திறக்காமலேயே ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள். அப்போது எதிரே இருந்து ஒரு உரத்த குரல் கேட்க வேறு யாருமில்லை, பிரியாதான். மகி, சீக்கிரம் கிளம்பி கிளப்புக்கு வா என்று கூறிவிட்டு அடுத்த வார்த்தை ஏதும் பேசாமல் ஃபோனை துண்டித்து விட அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு மகிழினி அவசரமாக உடைகளை மாற்றிக்கொண்டு கேப் புக் செய்து அவளது ஃப்ளாட்டில் இருந்து கிளம்பினாள். கிளம்பியவள் வழி முழுவதும் பிரியாவிற்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ற மனதிற்குள் கடவுளை வேண்டிக் கொண்டே சென்றவள் கிளப்பை அடைந்ததும் வேகமாக உள்ளே சென்று பிரியாவை தேட அப்போது யாரோ ஒருவர் பின்னால் இருந்து அவளின் தோளை தொட பயந்து போய் திரும்பி பார்க்க அங்கே பிரியா நின்றாள். இப்போதுதான் அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. உடனே பிரியாவிடம் கோபமாக மூச்சிறைக்க, எதுக்கு அவ்வளவு அவசரமா ஃபோன் செஞ்சு என்ன இங்கே வர சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ண என்று கோபமாக கேட்க, பிரியா அவளை சமாதானப்படுத்தியவள், உன்னை இங்கே வர வைக்கதா அப்படி செஞ்சேன் என்று சாதாரணமாக கூறினாள். நான் சும்மா கூப்பிட்டா நீ வரமாட்ட, அதனால தான் இப்படி பதட்டமாக சொன்னேன் என்றாள். நான் இப்போ எல்லாம் வெளியே போகிறதில்லைன்னு உனக்கு தெரியும் தானே பிரியா, அப்புறம் ஏன் இப்படி செஞ்ச? நீ இப்படி செய்யலாமா? அந்த ஆட்கள் யாராவது என்னை பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும்? இப்படியே என்னை மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க தானே என்று பிரியாவை மகிழினி திட்டிக் கொண்டிருக்க பிரியா பாவமாக முகத்தை வைத்து கொண்டாள். எனக்கு எல்லாம் தெரியும் மகி, ஆனால் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, அதனால தான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம்னு இப்படி செஞ்சேன், என்னை மன்னிச்சுடு, இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்று பிரியா கூற, சரி இனிமே இப்படி பண்ணாத என்றாள். சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம டான்ஸ் ஆடலாம் என்று தன் கையில் இருந்த உடையை மகியிடம் கொடுக்க அதை வாங்கிய மகி உடையை மாற்றிவிட்டு வெளியே வர உடனே அங்கிருந்த அனைத்து ஆண்களும் அவளையே கண்ணிமைக்காமல் பார்க்க தொடங்கினர். இங்கு செழியன் தன் அறையில் அமர்ந்து சில முக்கியமான டாக்குமெண்ட்டை சரிபார்த்து கொண்டிருந்தான். அலுவலக நேரம் முடிந்திருந்தாலும் அவன் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்க அப்போது யாரோ உள்ளே வந்து கதவை பலமாக மூடினார்கள். செழியன் கோபமான பார்வையுடன் கதவை நிமிர்ந்து பார்க்க அது வேறு யாருமில்லை, செழியனின் சிறுவயது நண்பன் ஆகாஷ் தான் நின்று கொண்டிருந்தான். நண்பனை பார்த்ததும் செழியனின் கோபம் குறைய ஆகாஷோ அவன் எதிரில் உள்ள சேரில் அமர்ந்தவன் செழியனை பார்த்து, வா மச்சான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு குடிக்கணும் போல இருக்கு, வா கிளப்புக்கு போவோம் என்று ஆகாஷ் கூறி செழியனை அழைக்க செழியனோ, ஆகாஷ் எனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு போகணும்னா நீ போ என்றான். ஆகாஷ் பலமுறை கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு பிறகு இறுதியாக செழியன் வர ஒத்துக்கொண்டான். இருவரும் கேபினை விட்டு வெளியேறி செழியனின் BMW காரில் ஏறி கிளப்பை நோக்கி புறப்பட்டனர். இங்கு கிளப்பில் மகிழினி ஒரு பிளாக் கலர் குட்டையான ஆடை அணிந்திருந்தாள். அதில் அவள் மிகவும் கவர்ச்சியாக தெரிய அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்த பிரியா, உன் அழகுல நான் செத்தே போயிட்டேன்டி, எவ்வளவு ஹாட்டாக இருக்கு தெரியுமா, நான் மட்டும் பையனாக இருந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்றாள் மகிழினியை பார்த்து. மகியோ பிரியாவை பார்த்து முறைக்க பிரியா அவளை கைப்பிடித்து அங்கிருக்கும் நடன மேடைக்கு அழைத்து சென்றாள். இருவரும் தங்களை மறந்து பாட்டிற்கு நடனமாடிக்கொண்டிருந்தனர். தங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி எந்த நினைவும் இல்லாமல். கிளப்பில் இருந்த ஆண்கள் அனைவரும் மகிழினியையும் பிரியாவையும் தான் பார்த்து கொண்டே இருந்தனர். சற்று நேரத்தில் ஆகாஷும் செழியனும் மகி பிரியா இருக்கும் அதே கிளப்பிற்கும் வர அங்கு அழகாக மகி நடனமாடிக்கொண்டிருந்தாள். அங்கு வந்த செழியன் எதேர்ச்சையாக மகியை பார்க்க ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றான். பிறகு அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்த ஆண்களை பார்த்து கோபத்தில் குதித்து கொண்டிருந்தான்.
அந்த ஆண்கள் அனைவரின் கண்களையும் தோண்டிவிட வேண்டும் என்று அவன் மனதிற்குள் தோன்றியது. ஆனால் அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கிருந்த மதுவை எடுத்து குடித்து கொண்டிருந்தான். பிரியாவும் மகியும் நடனமாடி முடித்து சோர்வடைந்ததும் தங்கள் நாற்காலிக்கு திரும்பி வந்து அமர்ந்தனர். பிரியாவும் மகியும் பேசிக்கொண்டிருக்க அதை அனைத்தையும் மற்றொரு சேரில் அமர்ந்தவாறு செலியன் கேட்டுக்கொண்டிருந்தான். பின் அங்கிருந்த ஒருவன் கூல்ட்ரிங்க்ஸில் ட்ரிங்க்ஸை கலந்து கொடுக்க அவளோ தெரியாமல் அதை வாங்கி குடித்து விட்டாள். சற்று நேரத்திற்கு பிறகு மகிழினி பாத்ரூம் செல்ல வேண்டும் என்று கூறி செல்ல பிரியாவோ கூட வரவா என்று கேட்டாள். வேணா, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு எழுந்து தட்டு தடுமாறி வாஷ்ரூம் சென்றாள். வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்ததும் அங்கிருந்த ஒரு பையன் அவளது கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுக்க, ஆனால் அவளுக்கோ போதை தலைக்கு ஏறி இருந்ததால் அவளது கைகளை அவனது பிடியிலிருந்து எடுக்க முடியவில்லை. பிறகு மகியை தேடிக்கொண்டு வந்த செலியன் ஒருவன் மகியின் கையை பிடித்து இழுத்து அவளை கட்டி அணைக்கப் போக அதை பார்த்தவனுக்குத்தான் கோபம் தலைக்கு மேல் ஏறியது. எரிமலையாய் வெடித்து எழுந்தவன் அவனது கன்னத்தில் பளார் என்று அறைந்து அவன் வாயில் ஒரு குத்து விட்டான். அவ்வளவுதான், அந்த பையன் வாயிலிருந்து ரத்தம் வரத் தொடங்கியது. அந்த பையன் மயக்கமடையும் வரை அவனை தொடர்ந்து அடித்தான். மகிக்கு தான் ஒன்றுமே புரியவில்லை. அதிக போதையில் இருந்ததால் மகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தாள். உடனே அவளை தூக்கி கொண்டு தனது காரில் ஏறியவன் டிரைவரிடம் தனது வீட்டிற்கு செல்லுமாறு கோரினான். மகிழினியின் மொபைலில் இருந்து பிரியாவிற்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். அதில் அவள் தனது ஃப்ளாட்டிற்கு சென்றுவிட்டதாக குறிப்பிட்டிருந்தான். பின் தன் போனை எடுத்து ஆகாஷிற்கு அழைத்தவன் தான் அங்கிருந்து கிளம்பிவிட்டதாக கூறினான். காரில் செலியன் மகிழினியை தன் கைகளில் இறுக்கமாக அணைத்தபடி அமர்ந்திருக்க அவனின் கண்கள் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் கார் வீட்டை அடைந்தவுடன் மகிழினியை தன் கைகளில் ஏந்து கொண்டு வீட்டுக்குள் சென்றான். அவன் ஒரு பெண்ணை தன் இரு கைகளால் தூக்கி வருவதை வேலைக்காரர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் செலியன் இதுவரை எந்த ஒரு பெண்ணையும் வீட்டிற்கு அழைத்து வந்ததே இல்லை. ஏன், எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. அதனால தான் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு செலியன் தன் அறைக்கு வந்தவன் அவளை கட்டிலில் படுக்க வைத்ததும் ஏதோ பாதி சுயநினைவுக்கு வந்தாள். அரை மயக்கத்தில் இருந்த மகிழினி அவனது கையை பிடித்து தன் பக்கம் இழுக்க எதிர்பாராத விதமாக சட்டென்று அவள் மேலே அவன் விழுந்தான். அவனும் குடித்திருந்ததால் சுயநினைவை கொஞ்சமாக இழந்தவன் அவளது கழுத்தில் முகம் புதைத்து முத்தமிட்டான். என்னதான் சிறு மயக்கத்தில் இருந்தாலும் இது தவறு என உணரும் நிலையில் இருந்தவள் ஓய்ந்த கரம் கொண்டு அவனை விலக்கிவிட்டாள். அவன் விடாது இருக்க பற்றியபடி அவளது அங்க வளைவுகளை தழுவ இந்த அதிரடி தாக்குதலில் தவித்துவிட்டாள் பெண்ணவள். அவளின் மேல் படர்ந்தவன் முகமுழுக்க வேகமாக முத்தமிட்டு அவளது இதழை வன்மையாக சிறை செய்ய அவளோ அறிந்தும் அறியாமலும் அவனது முத்தத்திற்கு ஒத்துழைக்க ஆரம்பித்தாள். இருவரும் முத்தத்தால் ஒரு யுத்தமே நடத்தி கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களது உடலும் வெப்பத்தில் தகிக்க ஆரம்பித்திருந்தது. முத்தமிட்டபடியே தன் மேனியில் இருந்த சட்டையை விலக்கிய செலியன் அப்படியே அவளது கழுத்தில் முகம் புதைத்து உறிஞ்ச இங்கே அவளின் அடிவயிற்றில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தது. அப்படியே அவளது பின்னந்தலையை கோதி தன் கழுத்தில் புதைத்து கொள்ள அவளது அந்த சிறு ஒத்துழைப்பு கூட அவனது உணர்வுகளை பெருக்கி தாண்டவமாட வைத்தது. அவளோ அவனின் செய்கையில் வாய்விட்டு முணங்க வன்மையான முத்தத்தாலும் செல்லக்கடிகளாலும் அவன் அவளை நேசிக்க அவளுக்குத்தான் வேறு வழி தெரியவில்லையே. அவன் அவளின் இதழை சிறை செய்தபடியே அவளை பார்க்க அவளும் அவனை பார்க்க இருவரின் கண்களிலும் ஏதோ ஒன்று இருந்தது. ஏதோ பல ஜென்மங்கள் ஒன்றாக வாழ்ந்த உணர்வு, தங்களுக்குள் ஏதோ ஒரு உணர்வு இருப்பதை உணர்ந்தவன் அவளது நெற்றியில் அழுந்த முத்தமிட்டபடி, ஏய், உன் பேர் என்ன என்று கேட்டான். அவளோ மகிழினி என்று சொல்ல அவளது கன்னங்களை ஏந்தியவன், மகி, உன்னை நான் அன்னைக்கு பார்த்தப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன். உன்னை இவ்வளவு நாள் தேடினேன், ஆனால் நீ என் கண்ணில் படவே இல்லை. நீ இல்லாமல் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நான் துடிச்சு போயிட்டேன்டி. நீ ஏண்டி என் வாழ்க்கையில் இவ்வளவு லேட்டாக வந்த என்றவன் அவளின் இதழை மீண்டும் சிறை செய்தான். அவன் அவளின் இதழை அவளுக்கு மூச்சு முட்டும் வரை கடித்து ருசித்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் அவளுக்கு தான் எங்கிருக்கிறோம் என்ற சுயநினைவே வந்தது. தன் கண்களை திறந்து பார்க்க தன் இதழை ஒருவன் ருசித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவள் அதிர்ச்சி அடைந்தாள். சட்டென்று அவள் அவனை தன் இரு கைகளால் அடிக்க தொடங்க சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு மகிழினிக்கு மூச்சை விட சிரமமாக இருக்கும்போது செலியன் அவளை விடுவித்தான். மகிழினி இயல்பு நிலைக்கு வந்ததும் கோபத்துடன் செலியனை பார்த்து, எனக்கு முத்தம் கொடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க?
யாருக்கு வேணாலும் முத்தம் கொடுத்துடுவியா? நீ பணக்காரனா இருந்தா எதை வேணாலும் செய்வியா என்று கேட்டாள். அவள் கேட்ட கேள்வியில் செழியனுக்கு கோபம் வந்து மகளினியை தன் பக்கமாக இழுத்து அவளிடம், நான் ஒன்றும் வழியில் போகிற எல்லா பொண்ணுக்கும் முத்தம் கொடுக்குறவன் இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ. நீ எந்த பையனையாவது நிமிர்ந்து பார்த்தா கூட நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். வேறு ஏதாவது ஒரு பையன் உன் பக்கத்தில் வந்தால் கூட அதுதான் அந்த பையனுக்கு இந்த பூமியில் கடைசி நாளாக இருக்கும். புரிஞ்சுதா என்று எச்சரித்தான். செழியன் கண்களில் தனக்கான காதலையும் வெறியையும் பார்த்து மிகவும் பயந்து போய் நின்றாள் மகி. அவன் கோபமாக பேசியதும் அவள் பயந்து போக அதை அறிந்தவன் அவளை கட்டிப்பிடித்து சமாதானம் கூறியவன். சிறிது நேரத்திற்கு பிறகு மகளினி அமைதியானதும் அவளை விட்டுவிட்டு வேகமாக குளியலறைக்குள் சென்று விட்டான். செழியன் குளியலறைக்குள் சென்றதும் மகளினி தரையில் அமர்ந்து அழத் தொடங்கியவள். கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவளால் அவளை தேற்றிக்கொள்ளவே முடியவில்லை. அங்கேயே தரையில் மயங்கி விழுந்து விட்டாள். இங்கே குளியலறைக்குள் வந்த செழியன் அவனே திட்டிக் கொண்டிருந்தான். தன் கையை ஓங்கி குளியலறை சுவற்றில் குத்தியவன், டே செழியா, உன்னால எப்படிடா அவகிட்ட இப்படி நடந்துக்க முடிஞ்சது? அவ உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பா? ஒரு பொறுக்கின்னு தானே நினச்சிருப்பா. அவளோட அனுமதி இல்லாமல் நீ எதுக்கடா அவளுக்கு முத்தம் கொடுத்த என அவனது மனசாட்சி அவனை கொல்ல தான் செய்த செயலை எண்ணி வெட்கமடைந்தவன் மீண்டும் கோபத்தில் சுவற்றை குத்தினான். இதனால் அவனது கையில் இருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. ஆனால் அவனுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு செழியன் உடைகளை மாற்றிக்கொண்டு குளியலறையை விட்டு வெளியே வந்தவுடன் தன் அறையை சுற்றி பார்க்க மகளினி தரையில் மயங்கி கிடந்ததை பார்த்ததும் பயந்து அவளது அருகில் வந்து மகியின் கன்னங்களை தன் இரு கைகளால் ஏந்தி, என்னாச்சு மகி உனக்கு என்று கேட்டான். ஆனால் மகியிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை. உடனே அவளை தூக்கி பெட்டில் படுக்க வைத்து அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவளது முகத்தில் தெளித்தான். அவளின் நிலையைக் கண்டு பயந்த செழியன் அவளின் கை கால்களை சூடு பறக்க தேய்க்க சிறிது நேரத்திற்கு பிறகு மகிழினி மெல்ல தன் கண்களை திறந்தாள். மீண்டும் தன் அருகில் செழியனை பார்த்ததும் பயத்தில் நடுங்கத் தொடங்க, மகி, நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்றவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். செழியன் அறையை விட்டு வெளியேறி தன் போனை எடுத்து ஆகாஷிற்கு அழைத்து மருத்துவரான தன் நண்பன் ஆகாஷை உடனே வீட்டுக்கு வரச் சொல்ல, சிறிது நேரத்திற்கு பிறகு ஆகாஷ் வீட்டுக்கு வந்ததும் செழியனிடம் ஏதும் கேட்பதற்கு முன்பாகவே ஆகாஷ் கையை பிடித்து செழியன் இழுத்து கொண்டு தன் அறையை நோக்கி அழைத்து சென்று மகளினியை பரிசோதிக்கும்படி கோரினான். அவன் அறையில் ஒரு பெண்ணை பார்த்ததும் அதிர்ச்சியடைய செழியனோ ஆகாஷை புரிந்து கொண்டவன் தன் கண்களால் அவளை பரிசோதிக்கும்படி கோரினான். ஆகாஷும் மகியை பரிசோதித்துவிட்டு, பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை செழியா, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு மது அருந்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் சில மருந்தை எழுதி தரேன், அதை வாங்கிட்டு வர சொல்லி அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு மருந்தை கொடுத்துடு என்றவன், செழியா கொஞ்சம் வெளியில் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆகாஷ் கூறியவுடன் செழியனுக்கு புரிந்தது ஆகாஷ் எதற்காக தன்னை அழைக்கிறான் என்று. ஆகாஷ், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா, எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம் என்று கூறியவன் அவனை அனுப்பி வைத்தான். ஆகாஷ் அறையை விட்டு வெளியே போன பிறகு மகியை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்ல, உடனே அவளோ என்கிட்ட வேறு ட்ரெஸ் எதுவும் இல்லை என்று மகிழினி கூறியதும் செழியன் ராகவுக்கு ஃபோன் செய்து 23 வயது உள்ள பெண்களுக்கான ஆடையை வாங்கி வருமாறு கூறினான். சார், எதுக்கு பெண்களுக்கான ஆடையை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க என்று ராகவ் யோசித்து கொண்டே, சரி எதுக்கு நமக்கு வம்பு, உடனே வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம், இல்லைன்னா சார் ரொம்ப திட்டுவார் என்று ஆடைகளை வாங்கி கொண்டு செழியனின் வீட்டிற்கு சென்று அவனிடம் கொடுத்துவிட்டு, சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா என்று கேட்டான். ஏதாவது வேணும்னா சொல்கிறேன் என்று கூறி அவனை அனுப்பி வைத்துவிட்டு அரைக்கதவை சாற்றியவன் அவளை பார்க்க அவளோ குளியலறையில் இருந்தாள். ஆடைகளை எல்லாம் மெத்தையின் மேல் வைத்தவன் பாத்ரூம் கதவை தட்டி, மகி, உனக்கான ட்ரெஸ் மெத்த மேலே இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் சென்றவுடன் வெளியே வந்த மகி பெட்டில் வைக்கப்பட்டிருந்த ஆடைகளில் ஒன்றை எடுத்து சேஞ்ச் பண்ணி முடிக்க, அப்போது அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டவுடன் கதவை திறந்தாள். வாசலில் செழியன் உணவு தட்டுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் உள்ளே வர வழிவிட்டுட்டு ஓரமாக நிற்க உள்ளே வந்த செழியன் உணவு தட்டையும் காஃபியையும் மேஜை மீது வைத்து, சீக்கிரம் சாப்பிடு, நீ மருந்தையும் சாப்பிடணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். மகளினி அமைதியாக வந்து சோஃபாவில் அமர்ந்து தன் உணவை சாப்பிடத் தொடங்க 2 முதல் 3 வாய் சாப்பிட்ட பிறகு மகளினி தன் கண்களை உயர்த்தி செழியனிடம், நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க, அதற்கு அவனோ இல்லை என்று தலையசைத்தான்.
உடனே மகி, நீங்களும் என்னோட சேர்ந்து சாப்பிடுங்க, எனக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்குது என்று கூற, செழியனோ சட்டென்று, உன் கையால் எனக்கு ஊட்டி விட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்றான். இவர் என்ன சின்ன குழந்தையா, நான் இவருக்கு ஊட்டி விடுறதுக்கு என்று மனதிற்குள் மகி நினைத்து கொள்ள, உடனே செழியன் மகிழினியின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். வேறு வழி இல்லாமல் மகிழினியும் அவனுக்கு ஊட்டிவிட, அவனுக்கோ இந்த நிமிடம் வானத்தில் பறப்பது போலத்தான் இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டு முடித்தவன், எனக்கு ஊட்டிவிட்டது போதும், இப்போ நீ சாப்பிடு என்று கூறியதும் சற்று நேரத்தில் மகிழினி தன் உணவை முழுமையாக சாப்பிட்டு முடித்தாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் செழியன் எழுந்து வெளியே சென்று சிறிது நேரத்திற்கு பிறகு தன் கைகளில் மாத்திரைகளுடன் திரும்பி வந்தவன் அதை மகியிடம் நீட்ட, மாத்திரையை பார்த்ததும், எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் இந்த மாத்திரை எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் என்றவள் வேகமாக பின்னே சென்றாள். அவள் கூறியதை கேட்டவுடன் செழியன் அவளை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்து அவளை நோக்கி நடந்தான். செழியன் தன்னை நோக்கி வருவதை கண்ட மகிழினியின் இதய துடிப்பு மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது. அவன் அருகில் வருவதை பார்த்து அவள் பின்வாங்கத் தொடங்கினாள். செழியன் அவள் அருகில் வந்து அவளுடைய இடுப்பை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொள்ள, பயத்தில் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் மகளினின் முகத்தை பார்ப்பதற்கு தன் முகத்தை கீழே குனிந்தவன் அவளின் முகத்தை திருப்பி அவளின் கன்னங்களில் முத்தமிட்டான். அவளின் செய்கையில் மகி கண்களை திறந்து செழியனை ஆச்சரியத்துடன் பார்க்க, ஏனெனில் அவன் தன் உதடுகளில் முத்தமிடப் போகிறான் என்று அவள் நினைத்திருந்தாள். அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று செழியனுக்கு தெரிந்தது போல புன்னகைத்து கொண்டே, இந்த மருந்தை நீ சாப்பிடலைனா என்று தன் இதழை காட்டி கூற, அவன் என்ன கூற வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட மகி வேகமாக அவனிடமிருந்து விலகி மாத்திரையை பிடுங்கிக் கொண்டு தண்ணீரை எடுத்து வேகமாக மருந்தை விழுங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த செழியனால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனின் முகத்தில் அப்போதுதான் புன்னகை மலர்ந்தது. அப்போது அவனின் முகம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. அவனின் சிரித்த முகத்தை பார்த்தவள், என்ன இவன் சிரிக்கும்போது இவ்வளவு அழகா இருக்கான் என்று தன் மனதிற்குள்ளேயே அவனை ரசிக்கத் தொடங்கினாள். மகிழினி மருந்து சாப்பிட்ட பிறகு மெத்தைக்கு சென்று படுத்தவள் தன்னை ஒரு போர்வையால் மூடிக்கொண்டாள். செழியன் சிறிது நேரம் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தவன் பிறகு தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து மீதியுள்ள அலுவலக வேலையை முடிக்கத் தொடங்கினான். அறையில் எந்த சத்தமும் இல்லாததை உணர்ந்த மகி போர்வையை விலக்கி அறையை சுற்றி பார்த்தாள். அப்போது செழியன் சோஃபாவில் வேலை செய்வதை பார்த்து, கடவுளே, இவனை இவ்வளவு அழகாகவும் புத்திசாலியாகவும் படிச்சிருக்கீங்க, ஆனால் இவன் முகம் எப்போதும் கடுகடுன்னே இருக்கு, எந்நேரமும் கோபப்படுவான் போல என்று சொல்லிக்கொண்டு அவனையே ரசித்து கொண்டிருந்தாள். இங்கே சோஃபாவில் அமர்ந்த செழியன் தனது வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தான். ஆனால் யாரோ தன்னை உற்று பார்ப்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்க்க, அங்கு மகி அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை அவன் கண்டவுடன் அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. செழியன் தன்னை பார்ப்பதை கூட உணராமல் அவன் வேலை செய்யும் அழகை ரசித்து கொண்டிருக்க, செழியன் தனது தொண்டையை சற்று செருமி சத்தம் எழுப்பியதும் மகிழினி சுயநினைவுக்கு வந்து தன் பார்வையை திருப்பிக் கொண்டு தன் முகத்தை மீண்டும் மூடிக்கொண்டாள். அவள் அவ்வாறு செய்ததும் அவனோ சிரித்து கொண்டே செழியன் மீண்டும் தனது வேலையில் மூழ்கிவிட, இரவு 1 மணி வரை வேலை செய்த பிறகு அவனுக்கு தூக்கம் வரத் தொடங்கியது. அவன் தன் இடத்திலிருந்து எழுந்து அலமாரியில் இருந்து ஒரு போர்வையை எடுத்து அதன் பிறகு அவள் படுக்கைக்கு அருகில் சென்று அவளது போர்வையை விலக்கி சிறிது நேரம் அவளின் அழகு முகத்தை ரசிக்கத் தொடங்கினான். பிறகு அவளது நெற்றியில் முத்தமிட்டு பின்னர் பக்கத்தில் இருந்த ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு சோஃபாவிற்கு வந்து தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை சூரிய கதிர்கள் ஜன்னல் வெளியே உள்ளே வந்து மகியின் அழகான முகத்தில் விழ, அந்த வெளிச்சத்தில் அவளின் முகம் பிரகாசமாய் ஜொலித்தது. மெதுவாக தூக்கம் கலைந்து படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து தன் மனதிற்குள், நான் இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும், இல்லைனா அந்த முரணை என்னை கொடுமைப்படுத்துவானே, என்னமோ தெரியல, அவனுடைய கண்களில் இருக்கும் வெறிய பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. மகி தன் சிந்தனைகளிலிருந்து வெளிவந்து சீக்கிரமாக பாத்ரூமிற்குள் சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு சிறிது நேரத்தில் வெளியே வந்து நேற்று வாங்கி வந்த பையில் இருந்து ஒரு வெள்ளை நிற ஸ்லீவ்லெஸ் டாப் மற்றும் கருப்பு நிற ஜீன்ஸை எடுத்து அணிந்து கொண்டவள் தன் கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு மேஜையின் மீது வைத்திருந்த தன் பையில் இருந்து சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை எடுத்து தன் உதடுகளில் தடவிக்கொண்டாள். மகிழினி மேக்கப் போட வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் அவள் மேக்கப் இல்லாமலேயே மிகவும் அழகாக இருப்பாள். பிறகு மேஜையில் இருந்த தன் பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து படிகளில் இறங்கி கீழே வந்து நாலாபுறமும் தன் பார்வையை செலுத்தி செழியனை தேடத் தொடங்கினாள். அப்போது செழியன் அவளுக்கு பின்னால் வந்து, என்ன விஷயம் மகி
நீ யாரையாவது தேடுறியா என்று கேட்டான். அவனின் குரல் கேட்டதும் உடனே பதற்றத்தோடு, நான் உங்களைத்தான் தேடிட்டு இருந்தேன் என்று திக்கி திணறி கூறினாள். செலியனோ அவள் அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் உடையில் அவளை பார்க்க அவளின் அழகில் அப்படியே தொலைந்து போயிருந்தான். நேற்று இரவு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் கிளம்புறேன், நான் வேலைக்கு போகணும் என்று கூறிவிட்டு தன் காலடிகளை கதவை நோக்கி எடுத்து வைக்கச் செல்ல, அதே நேரத்தில் செலியனின் கம்பீரமான குரலில், மகி, நீ இங்கே இருந்து இப்படி சாதாரணமாக போயிட முடியாது என்றான். அவன் கூறியதை கேட்டதும் மகி வேகமாக பின்னால் திரும்பி கேள்விகள் நிறைந்த கண்களுடன் செலியனை பார்த்தாள். இனி நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் எங்குமே செல்ல முடியாது என்றான். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மகளினி கோபத்தில் கண்களை விரித்து பார்த்து அவனை முறைத்தவள். நேற்று இரவில் இருந்து செலியன் மீது அவளுக்கு கடுமையான கோபம் இருந்தது. அதை இதுவரை அவள் கட்டுப்படுத்தி கொண்டு வைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவளால் தன் சுய கட்டுப்பாட்டை தக்க வைக்க முடியவில்லை. தன் பற்களை கடித்தபடி கோபத்துடன் அவனிடம், நேற்று இரவு உன்னுடைய அநாகரிகமான நடத்தையை நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்காக ஒவ்வொரு முறையும் நீ நினைச்சபடியெல்லாம் நடக்கலாம்னு அர்த்தமல்ல என்று அவள் கூறியதை கேட்டவுடன் செலியன் அவளை நோக்கி அடியெடுத்து வைப்பதை பார்த்து மகளினி பதற்றமடைந்தாள். அருகில் வந்தவன் அவளது இடுப்பை பிடித்து தன் பக்கமாக இழுத்தவுடன் மகளினிக்கு இதய துடிப்பு புல்லட் ரயிலின் வேகத்தில் ஓடத் தொடங்கியது. அவளுக்கு பயமும் ஏற்பட்டது. உடனே செலியன் அவளின் கண்களை பார்த்து, மகி, இன்னைக்கு சண்டே, ஸோ ஹாஸ்பிட்டல் லீவு என்றான். செலியன் சொன்னதை கேட்டு தன் மனதில், இவன் இனி என்ன இங்கிருந்து எங்கேயும் போக விடமாட்டான் என்று அவளுக்கு தோன்றியது. அவளின் அருகில் வந்தவன் சட்டென்று அவளது தாடையை பிடித்து நெற்றியில் தன் உதடுகளால் முத்தமிட, உடனே அவளோ கண்களை மூடிக்கொள்ள அவளது உடலில் சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவன் அவளின் அருகில் நெருங்கி வரும்போதெல்லாம் அவளுக்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அவன் அவளுக்கு கட்டாயமாக முத்தம் கொடுத்தாலும் அவளும் அதை விரும்பியே ஏற்றுக்கொள்கிறாள். அது ஏனென்று அவளுக்கே புரியவில்லை. செலியன் மகளினியின் கையை பிடித்து கொண்டு டைனிங் டேபிளுக்கு அழைத்து வந்து ஒரு தட்டை எடுத்து கொடுத்து உணவை சாப்பிடச் சொல்ல, இருவரும் அமர்ந்து சாப்பிட்டு முடித்து அவளை அறையில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அவனது அலுவலக ரூமுக்குள் சென்றான். இரவு 8 மணி ஆகியிருக்க செலியன் இன்று நாள் முழுவதும் தன் அலுவலக ரூமை விட்டு வெளியே வரவில்லை. நாள் முழுவதும் வேலை செய்ததால் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அதனால் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி வர அவனது அறைக்கு சென்றான். அறையின் கதவை திறந்தவுடன் மகளினி மெத்தையில் தலையணையை கட்டி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை தானாகவே வந்தது. அவளின் அருகில் வந்து அமர்ந்த செலியன் சிறிது நேரம் அப்படியே மகளினியின் கூந்தலையும் மென்மையாக கூதிவிட்டு அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் உறங்கும் அழகை பார்க்க பார்க்க அவனால் சுத்தமாக முடியவில்லை. எங்கே அவளின் அருகில் தான் இருந்தால் அவளை ஏதும் செய்துவிடுவோமோ என்று மெத்தையை விட்டு எழுந்து குளித்துவிட்டு வர குளியல் அறைக்குள் சென்றான். சற்று நேரம் கழித்து குளித்து முடித்து வெளியே வந்த செலியன் மகளினி இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து உடனே அவள் அருகே சென்று, மகி, எழுந்துரு, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நம்ம சாப்பிட கீழே போவோம் என்றான். அவளும் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வந்ததும் இருவரும் இரவு உணவு உண்பதற்காக கீழே டைனிங் ஹாலுக்கு வந்தனர். இருவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மகளினியின் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதை திறந்து பார்த்தவுடன் அவளுடைய கைகள் பயத்தால் நடுங்க தொடங்கியது. அவளின் கையில் இருந்த மொபைல் பயத்தில் நழுவி கீழே விழ அவளின் முகத்தில் வேர்வை வழிய தொடங்கியது. மொபைல் கீழே விழுந்த சத்தம் கேட்டதும் செலியன் திரும்பி அவளை பார்க்க அவளோ பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். சட்டென்று எழுந்து அவளை அணைத்து கொண்டு அவளை அமைதிப்படுத்த முயற்சி செய்ய, ஆனால் முடியவில்லை. அவளின் பயம் மேலும் அதிகமாக அவளின் இந்த நிலையை பார்த்தவனுக்குத்தான் என்ன செய்வதென்று புரியவில்லை. யோசித்து கொண்டிருக்கும் போதே அதற்குள் மகளினி மயங்கி விழுந்து விட்டாள். அவள் மயங்கி விழுந்ததும் சட்டென்று செலியன் அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு அறைக்கு சென்றவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்து அவளின் முகத்தில் தண்ணீர் தெளிக்க, அவள் மெதுவாக தன் கண்களை திறந்தவள் பயத்தில் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அவன் அவளை சமாதானப்படுத்த முயல, ஆனால் மகளினி அழத் தொடங்கினாள். என்ன ஆச்சு மகி, என்கிட்ட சொல்லு, அப்போதானே என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று வெகு நேரமாக அவளிடம் செலியன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவள் பயந்து நடுங்க தொடங்கியவளை என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நின்ற பாடில்லை. அவளின் மோசமான நிலையை பார்த்த செலியன் மனதிற்குள் அவளை சமாதானப்படுத்த இதைவிட வேறு வழி இல்லை என்று யோசித்தவன் அவளின் நடுங்கும் இதழ்களில் தன் சூடான இதழ்களை வைத்து அவளை முத்தமிட ஆரம்பித்தான். அவளோ அதிர்ச்சியில் அவனை பார்க்க அவனோ அவளின் இதழில் உள்ள தேனை ருசித்து கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல இருவரும் தங்களது கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கினர். மகளினியும் செலியனுக்கு மிக அருகில் வந்ததால் தன் சுய நினைவை இழக்க ஆரம்பிக்க அதே மயக்கத்தில் அவனை முத்தமிடத் தொடங்கினாள்.
அவர்களின் இதழ் முத்தம் நீண்டு கொண்டே செல்ல சிறிது நேரத்திற்கு பிறகு இருவர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் இதழிலிருந்து மனமே இல்லாமல் விலகினர். அவன் முத்தம் கொடுத்துவிட்டு அவளை விட்டுவிடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவளோ எங்கே விட்டாள்? அவள் இருந்த பயத்தில் அவனின் அருகாமை அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க அவனை விடாமல் கட்டி அணைத்து கொண்டாள். அவள் அணிந்திருந்த ஆடையில் அவளின் ஒவ்வொரு பாகமும் அப்படியே தெரிய அப்படியே செதுக்கி வைத்த சிலை போல் அல்லவா இருந்தாள். அப்படி ஒரு அழகியை பார்க்கவே அவனது உணர்வுகள் புடைத்து கொண்டு வெளியேற சற்றும் தாமதியாமல் அவளது அங்கங்களை தழுவ ஆரம்பித்தான். அவளோ அவனது பின்னந்தலையை கோதி தன் கழுத்தில் புதைத்து கொள்ள அவளது அந்த சிறு ஒத்துழைப்பு கூட அவனது உணர்வுகளை பெருக்கி தாண்டவமாட வைத்தது. இதில் வேறு அவள் கூச்சம் தாழ முடியாமல் முணங்க ஆரம்பிக்க இணைய முடியாது என்ற நிலையில் அவளின் இதழை சற்று வன்மையாக கடித்தவன் அவளது இடையை தன் கை கொண்டு வருட அதில் பெண்ணவள் துடித்துதான் போனாள். மேலும் அவளை அவன் தீண்ட ஆரம்பிக்க அப்போது செழியன் தன் சுயநினைவுக்கு வந்தவன் அவளை சட்டென்று விட்டுவிட்டு எழுந்து குளியல் அறைக்குள் சென்று விட்டான். அவன் தன்னை விட்டு சென்றபோதுதான் அவளும் சுயநினைவுக்கு வந்து தன் தலையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? என் தாய் தந்தை மற்றும் தாத்தா கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை மறந்து ஒரு ஆணிடம் இப்படியா என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினாள். மறுபுறம் செழியன் குளியலறைக்கு சென்றதிலிருந்து தன் கைகளால் மீண்டும் மீண்டும் சுவரில் குத்தி கொண்டிருந்தான். தனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றவன் சவருக்கடியில் நின்று தன் உடல் சூட்டை குறைக்க முயற்சிக்க அதுவோ அதிகரித்து கொண்டதே தவிர சற்றும் தான் குறையவில்லையே. சிறிது நேரத்திற்கு பின் தன் உணர்ச்சிகளை அடக்கியவன் பிறகு தன் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்து பார்த்தபோது மகளினி படுக்கையின் அருகில் அமர்ந்து கொண்டு சத்தமாக அழுது கொண்டிருப்பதை பார்த்தவன் ஓடிச் சென்று அவளை தன் கைகளில் அணைத்து அவளை சமாதானப்படுத்த முயன்றபோது அவனின் பிடியிலிருந்து விடுபட்டு தூரமாக போய் நின்றவள் கோபத்துடன் செழியனிடம், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, அதனால் நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வரவோ இல்லை என்னை தொடவோ முயற்சி செய்யாதீங்க, இல்லைன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுக்கு என் அப்பாவை பற்றி தெரியாது, உங்களுடைய இந்த அநாகரிகமான நடத்தையை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன்னா உங்களை கொன்னே போற்றுவாரு என்றாள் கோபத்துடன். இதை கேட்டதும் செழியனுக்கு கோபம் வர அவளை தன் அருகில் இழுத்து அவளது காதில் ஏதோ கூறுகிறான். அதை கேட்டதும் பதற்றமடைய தொடங்கியவள் தன் தலையை இல்லை என்று கூறுவது போல் ஆட்டினாள். செழியன் மகியிடம் அப்படி என்ன சொல்லியிருப்பான்? மகி மற்றும் செழியன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பம் வரப்போகிறது? செழியனால் மகியின் இதயத்தில் தனக்கான காதலை வளர்க்க முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.